ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களை சாமியா என்னோட பாதி எல்லை கப்பிள்ஸ் முருகனுக்கு அரோகரா. இப்போ வந்து நான் புது வீட்டில் இருக்கேன். எங்கடா இருக்கேன்னு பார்க்காதீங்க. புது வீட்டில் மழை வேறு வந்து தான். ஸோ வீட்டை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை இல்லையா, திங்கக்கிழமை நைட்டு நாங்கள் பஸ் ஏறணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில், அதாவது நாளைக்கு காலையில் 3 மணிக்கு கரெக்டாக நம்ம முதல் தரிசனமே வந்து பழனி முருகனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் மாலை போட்டதுலேருந்து எந்த ஒரு லாங் வீடியோ எதுவுமே போட மாட்டேங்கன்ட்டு. நிறைய வேலை வீட்டில் சரியாக இருக்கும். அது இல்லாமல் மழை வேறு 3 நாளாக பேஞ்சிட்டு இருந்ததுனால எந்த ஒரு வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. சவுண்டு ஓவர் சவுண்டு, மழை படன்னு அடிக்கவும். வீடியோ வந்து நிறைய பேர் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். பாதி பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து முன்னேறி வர முடியும். இப்போயுமே வந்து கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இப்போ ஆன்சர் கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பதிவு. பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்ம கடை இருக்கும். ஒரு நிமிஷம், பேக் சைட் பாருங்கள், எல்லாம் மழை பெஞ்சு தண்ணியாக நிற்கிதுங்க. ஃபுல்லாகவே தண்ணியாக தான் நிற்கிது. இது வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போட்ட பந்தல். பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடை, கோவில் பின்னாடி கடை, கடைக்கு வீடு. இது வந்து நான் இப்போ பெட்ரூமில், நான் வந்து இப்போ பெட்ரூமில் நின்றுட்டுருக்கேன், மாஸ்டர் பெட்ரூமில். நிறைய பேர் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம பழனிக்கு போகிறோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லணும். நெக்ஸ்ட் நான் பழனி போகிற வீடியோ தனியாக போடுறேன். இது வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த செம்மை ஃபேமிலிஸ் எல்லாருமே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்த மாதம் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ வீட்டு வேலை வேறு போயிட்டுருக்கு. சரி, கார்த்திகை மாதம் வந்து முருகனை பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் கார்த்திகை மாதமே மாலை போட்டோம். இல்லைன்னா மார்கழியில் தான் போடுவோம். நியூ இயர் கழிஞ்சு தான் முருகனை பார்க்குறது மாதிரி போவோம். அதனால் நாங்கள் இப்போ முன்னாடியே போட்டுவிட்டோம். அது இல்லாமல் வீட்டு வேலை வேறு போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மேலே அறுக்கால் வைக்கிறது அப்படியே ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் மாலை போட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால இப்போ வந்து மாலை போட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே லைன் பை லைன் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால வந்து இந்த மந்தே நாங்கள் மாலை போட்டுட்டோம். எத்தனை நாள் விரதம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 13 நாள் விரதம். இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா 13 நாள் ஆச்சு. இன்றைக்கி நைட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் போய் முருகனை பார்க்கணும். முதல் தரிசனம் ஆண்டி கோலத்தில் முருகனை பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷமுமே கூட. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நைட் நாங்கள் கிளம்புறோம். இன்றைக்கி நைட் நாங்கள் கிளம்பி நாளைக்கு மார்னிங் அங்கே போயிடுவோம். பஸ்ஸில் தான் போகிறோம். ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பழனி பஸ் ஏறிடுவோம். போயிட்டு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம 5-6 மணிக்கெலாம் வந்து கோயிலை விட்டு கீழே இறங்கிடலாம். இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பஸ்ஸை பிடிச்சி வந்தோன்னா கரெக்டாக நான் வீட்டுக்கு 1 மணிக்கெல்லாம் நான் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சாமியாட்டம் வீடியோ வந்து போடுங்க நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டு திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரை சுற்றி அவங்க வந்துட்டு உடம்பு முழுக்க வந்து அந்த கலர் பொடியெல்லாம் பூசிட்டு சாமி ஆடி அந்த பாரி இதெல்லாம் ஆடி வருவாங்க. அது வந்து திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பம்பை வந்து வச்சுருந்தாங்க. பம்பை அழைக்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, சாமி வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து என் தம்பிட்டு தான் இருக்குது. அவன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கனால அவனோட மொபைலில் கொஞ்சம் ஷார்ட்டாக எடிட் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக வரும். முடிஞ்சால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட நான் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லவே இல்லை. அதை பற்றி ஏன் எந்த ஒரு வீடியோ எதுவுமே போடவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்னுடைய ட்ரீம் அப்படின்னே சொல்லலாம். நாம் இப்போ அந்த வீடு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வீடு கட்டிட்டோம் அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் தான் வந்து ஃபுல்லாக நம்ம திங்ஸ் எல்லாமே வைக்க முடியும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குனே தனியாக நமக்கு ஒரு பிளேஸ் வேணும், திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பெட்ரூமில் வந்துட்டு நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம குறைஞ்ச முதலீடில் தான் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். எடுத்தோடனே லட்சக்கணக்கில் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. சில ஆயிரங்களில் போட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய எய்மு. அதுபோக நிறையா வந்து சைட் பை சைட் பிஸ்னஸ் தெரியும். ஸோ அதனால் வந்து அதுவும் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும். இது எல்லாமே அப்படியே லைன் பை லைன் வச்சுருக்கேன். எல்லாமே வீடு கட்டினதுக்கப்புறம் தைப்பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடு கட்டினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோஸ் எல்லாமே என்னுடைய டார்கெட் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து நான் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கடை இருக்குது.
கடை இருக்குது, நிறைய பேர் தெரியும். கடையிலையும் நான் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்மா சில நேரம் இருப்பாங்க, நான் சில நேரம் இருப்பேன். எனக்கு வந்து ஒர்க் போகிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்க் போயிட்டு இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. மளிகை கடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மளிகை கடையிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். ஏன்னா மளிகை கடை மட்டும் போடக்கூடாது, எல்லா விஷயங்களுமே கலந்துருக்கணும். ஸோ அது வந்து சர்ப்ரைஸ். கண்டிப்பாக நம்ம கடை ஓப்பனிங்கில் வந்து பாருங்கள். இப்போ வந்து சொல்லக்கூடாது, சொன்னால் கண்ணு வச்சுருவாங்க, அதனால வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவு. என்னையோட 13 நாள் ஆகுது. முருகனை நல்லபடியாக நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டோம், விரதங்கள் எல்லாமே இருந்து நம்ம நல்லபடியாக கடவுளை வணங்கி நம்மளுடைய வேண்டுதலை கொண்டு போய் நம்ம பழனி தண்டாயுதபாணியினுடைய காலடியில் நம்ம சேர்த்துருவோம். கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு எல்லாமே நடத்திப்பார். முருகனை நம்பினோர் கைவிட மாட்டார். ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முருக பக்தர்களாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து முருகன் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. யார் யார் என்னென்ன வேண்டுதல்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்காக நாங்களுமே போய் முருகன் கோயிலில் வேண்டிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் வீடியோ வந்து நான் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். ஏன்னா இப்போ அந்த மாலை போட்டுக்க சமயத்தில் அதை பற்றி பேச முடியாது. அதனால தான் இந்த ஒரு 4-5 கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நைட்டுமே வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் நான் ரிட்டன் வரப்போது எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுவேன். சாமி தரிசனம்லேருந்து எல்லாமே எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் லட்சமே அஃபீஷியல்னு போட்டிங்கன்னா நம்ம ஐடி வரும், அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.